வணக்கம். தென்பாண்டி சீமை யூடியூப் சேனல். இதில் தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில், அதாவது குறிப்பிட்ட காலங்கள், இடைப்பட்ட ஒரு சில வருட காலமாக இளைஞர்கள் போதை என்னும் அரக்கனிடம் அகப்பட்டு படு பாதாள குழியில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு 20 வருடம், 15 வருடம், 25 வருடத்துக்கு முன்னால் ஒரு கஞ்சா போதை என்று கேள்விப்பட்டால் ஆச்சரியமான ஒரு நினைக்கக்கூடிய காலகட்டம். அவன் கஞ்சா போதையில் அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் கிடக்கான், கஞ்சா வித்தான் ஜெயிலில் இருக்கான்னு ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்விக்குறியில் இருந்துட்டு இருந்தது. இப்போ வழிமுறையாக இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்கள், கொலை, கொள்ளை, இது எல்லாமே நடத்துறது கூலிப்படை. அவங்களுடைய வயதை நீங்கள் கொஞ்சம் கணிச்சு பார்த்தீங்கன்னா 19, 18, 20, 22, இந்த 23 வயசுக்குள்ள. இந்த வயசுங்கும்போது அவர்கள் போதைக்கு அடிமையாகக்கூடிய வயசு குறைந்தது 15 வயதிற்கு அப்பாற்பட்டு. அந்த 15 வயதுக்கு அப்பாற்பட்டு, அது 14 வயதாக இருக்கலாம், 13வது வயதாக கூட இருக்கலாம். இதில் முழுக்க அந்த போதை அந்த இளைஞர்களுக்கு எப்படி வந்தது, இந்த போதையை அவங்க யார்கிட்ட இருந்து பயன்படுத்தி அதை பயன்படுத்துகிறாங்க, இது புல்லுருவி போல நம் தமிழகத்தை மட்டும் நம்ம பேச ஆரம்பித்தா தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்கிறது. இதற்கு காரணம் அரசியலாக்கி அந்த ஆட்சியில் நடந்து இந்த ஆட்சியில் நடந்து அவங்க கவனிக்கலை, இவங்க தான் கடத்துறாங்கங்கிறது அந்த போதையை ஒழிப்பதற்கான வழியாக தெரியவில்லை. இதற்கு ஆட்சியாளர்களை குறை சொல்வதை விட்டுவிட்டு நம் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் தான் முதலில் இது பாதிக்க அதிகம். 99% பெண் குழந்தைகள் போதைக்கு அடிமையாகுவது இல்லை. 10 வயது தாண்டியவுடன் நம் குழந்தைகள் படிப்பில் ஆர்வம் இருக்கிறதா, படிப்பில் அவன் நல்லா படிக்கிறானாங்கிற மட்டும்தான் பார்க்குறாங்களே ஒழிய அவனுடைய பழக்க வழக்கம் எந்த முறையில் இருக்குது, யாரோடு பழக்கம் வைக்கிறான், அவனுடைய பேச்சில் என்ன மாற்றம் வருது, அவன் என்ன மாதிரி காலையில் ஆகாரம் சாப்பிட்றான், வெளியே போனால் எப்படி வீட்டுக்கு வாரான், இதெல்லாம் கண்காணிங்க. தாய் தகப்பன்கள் மட்டும்தான் அந்த குழந்தைகளை கட்டுப்பாட்டு கண்டிஷனாக வளர்த்தா மட்டும் போதையை ஒழிக்க முடியும். அதே மாதிரி போதை, கஞ்சா, அது போக இதர போதைகள் இருக்கலாம். மெயினாக கஞ்சா இப்படிங்கிற போதை தான் இங்கே தலைவிரிச்சு ஆடுது. இந்த போதையை ஒழிக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டு அரசாங்கம் அரசியல் பார்க்காம, ஆளுங்கட்சா எதிர்கட்சான்னு பார்க்காம ஒட்டுமொத்தமாக இதுக்கு ஒத்துழைத்து இந்த கஞ்சாங்கிற போதையை ஒழிக்கிறதுக்கு அனைவரும் ஒற்றுமையாக பாடுபடணும். இல்லைன்னா இதை அரசியலுக்கு தக்கன பேசி அந்த ஆட்சி நடந்து இந்த ஆட்சி நடந்து இவனு போனான்னா போதை ஆலமரம் போல விரிச்சு போய் குறுகிய காலத்தில் இந்தியா வல்லரசு நாடாக ஆகாது. இந்தியா போதையின் உச்சமாக மாறி இளைஞர்கள் படிப்பு இழந்து நல்ல ஒரு முன்னேற்றமான இதை இழந்து நாடே குட்டிச்சோராகக்கூடிய காலகட்டம் இருக்குது. மொத்தத்தில் தன் ஆண் பிள்ளைகளை போதையிலிருந்து காப்பாற்றுவது பெற்ற தாய் தந்தையினுடைய ஒரே கடமை. இப்போ கூட இந்த பாண்டிச்சேரியில் நடந்த சம்பவம் அதே மாதிரி பாருங்கள். இந்த 2 வீலர் ஆக்சிடெண்ட் இறந்தது அவ்வளோ 19 வயசு 20 வயசு கூலிப்படை. வயசை பாருங்கள், 19, 20, 21. அதே மாதிரி பாருங்கள், இப்படி இந்த ஒரு போதையினால் நடக்கக்கூடிய இறப்புகள் அனைத்தும் எல்லாம் 18லேருந்து 23 வயசுக்குள்ள. இந்த இளைஞர்களுடைய வாழ்க்கை, இளைஞர்களுடைய எல்லாமே அதோடு அடிபட்டு போகுது. தயவு செய்து சொல்கிறேன், போதைகளை ஒழிக்க
அரசாங்கத்தை மாறி மாறி யாரும் குறை சொல்லி போதையை வளர விட்டுறாதீங்க. இதற்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலும் சரி, இந்தியாவிலும் சரி, நம்ம தமிழ்நாடை மட்டும்தான் நம்ம பேச முடியும். ஒரு போதைங்கிற ஒரு வியாபாரமோ, போதைக்கு அடிமைப்பட்டானோ அதை வேரோடு அறுக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ அரசாங்கம் கண்டிப்பாக செய்யணும். அதே போல் தன் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளை கண்காணிங்க. 10 வயசுக்கு அப்புறம் அவனுடைய நடவடிக்கை கண்காணிங்க, அவனுடைய பேச்சை கண்காணிங்க. அப்போ தான் இதிலேருந்து எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும். தயவுசெய்து போதைக்கு அடிமை ஆகி விடாதீர்கள். தாய் தந்தை ஆண் பிள்ளைகளை பெற்ற தாய் தந்தைகிட்ட கெஞ்சி கேட்குறேன், உங்கள் குழந்தைகளை கண்காணிப்பாக பாருங்கள். இன்னும் ஒரு காலகட்டங்கள் நாடே குட்டிச்சுறாவுடைய காலகட்டம் இருக்குது. அது உங்கள் கையில் தான் இருக்குது. தயவுசெய்து இளைஞர்களை போதைக்கு அடிமையாகி விடாதீர்கள். வணக்கம்.